இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து சுமந்து ஏந்தி அவன் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காய் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை 4ஆம் மாதத்தை காணும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த முடியாய், கர்த்தர் நம்மளை பாதுகாக்க முடியாய், கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க முடியாய், கர்த்தர் நடத்த முடியாய். நாளில் கர்த்தரை நாம் நோக்கி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக எஸ்தர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்கிறத பார்க்குறோம். பாருங்க, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதத்தில் என்கிற 12ஆம் மாதத்திலே 3ஆம் தேதி யூதர் பகஞ்சரும் அவரை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியங்களை மாறுதலாய் மொழிய பண்ணினார். அல்லேலூயா! கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மொழிய பண்ணுகிற நல்ல தேவன். உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியத்தை நிமித்தம் நீங்கள் கலங்கி தவிக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இருக்காதா, இந்த காரியம் ஒரு மாறுதலாக வராதா என்று சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா! அநேக வாழ்க்கையில் பைபிளில் பார்க்குறோம். யோசேப்பு வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது பார்க்கும்போது அவன் மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு தரிசனமாக இருந்தது. ஆனால் அதன் மித்தம் அவர்கள் சகோதரர்கள் அவரை பகைத்தார் என்று பார்க்கிறோம். தரிசனத்தின் குறித்து பெருசாக அப்படின்னு உடனே அந்த காரியம் நடக்கலை. உடனே அவன் பெரிய ஒரு அதிபதியாகவும் மாறலை. ஆனாலும் அவர்களை சுற்றியிருந்த அவங்க சகோதரர்களுக்குள்ளே அவன் மேலே ஒரு பொறாமை கொண்டு அவன் வாழ்க்கையில் பாருங்கள், தரிசனம் வந்ததுலேருந்து அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா வந்து கொண்டு இருக்குதே பார்க்குறோம். முதல்ல வந்து அவன் என்ன பண்ண குண்டு போட்டு விடணும், எப்படி அவன் தரிசனம் நிறைவேறணும். இப்படியாக தான் இந்த வருநாட்களோட பிசாசனவன் நம்முடைய தரிசனத்துக்கு விரோதமாக அவன் போராடுகிறதை பார்க்குறோம். நம்மளுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டத்தை எப்படியாவது குலைத்து போடணும். ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம கிடைக்கக்கூடாது. நம்ம சுகமாக வாழக்கூடாது, சமாதானமாக வாழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, குடும்பமாக கூடி இருக்கக்கூடாது சொல்லி நம்ம ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், சந்தோஷத்துக்கு விரோதமாக அவன் போராடுகிறதை பார்க்குறோம். அதே போல் யோசேப்பின் வாழ்க்கையிலையும் பாருங்கள், அவன் கண்டு தரிசனம் சொன்னான், அவ்வளோதான். ஆனால் இவர்களோ அவனை அதிகமாக பகைத்தார்கள் என்று பார்க்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் பார்த்து ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க, அவன் தரிசனம் எப்படி நிறைவேறும், அவனை நான் என்ன பண்ண போகிறேன், கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு நாள் வரும்போது அவனை என்ன பண்ணுறாங்க, இந்த குழிகளை போட்டு தள்ளுகிறதை பார்க்கிறோம். குழியில் போட்ட கத்துறான், ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே பாருங்கள், அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு ஆசீர்வாதமாய் அவன் தரிசனம் இருந்தாலும் அவன் தள்ளப்பட்டதோ குழியில் தான். இன்றைக்கி கூட அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம குழியில் விழுந்த ஒரு அனுபவம் இருக்கலாம், நம்மளை தள்ளி போடுற ஒரு அனுபவம் இருக்கலாம், நம்ம நேசித்தவங்களாம் நம்மளை வெறுக்கிற ஒரு அனுபவம் இருக்கலாம். ஒரு நாள் நம்ம ஓட இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் நம்மளை விரோதமாய் பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கலாம். இன்றைக்கி நல்லா இருக்கும் போது நம்ம கூட எல்லாம் இருப்பாங்க, ஆனால் கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது நம்மளை ஆறுதல் படுத்தவோ தேடுதல் படுத்த கூட ஒரு மனுஷன் நமக்கு இருக்கிறதுன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், அந்த நிலையில் அவன் கதறுகிறான், கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, அவரும் என்ன பண்ணார், அப்படி அவன் இதில் 1000 கேள்வி இருக்கலாம். இருந்தாலும் அந்த நாள் முழுவதும் அதை கிடக்கிறான். மறுநாள் அவனை தூக்கி எடுத்து என்ன பண்ணுறாங்க, வருகிற இஸ்மேல் மக்கள் மத்தியில் அவனை விற்று போடுகிற பாருங்கள். தரிசனம் வந்த ஒரு மனுஷனுக்கு அல்லேலூயா விற்று போகிற ஒரு காரியம். மறுபடியும் அவனை என்ன பண்ணுறாங்க, அவர் எகிப்தி கொண்டு போய் அந்த பார்வனுடைய அந்த வேலைக்காரனாக இருக்க போர்த்திபான் வீட்டில் அவனை விற்று போடுகிறார். அங்கே அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். பாருங்கள், ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போதும் பாருங்கள், அந்த மனுஷன் ஆறுதல் படுத்தினாலும் இல்லையோ ஆண்டவர் ஆறுதல் படுத்த. பாருங்கள், அவன் குழியில் போட்டவனே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. அவனை சொந்த சகனை கொலை பண்ண பார்த்தாங்கன்னு எடுத்துருப்பானே, அவனை விட்டு போடும் போது அவனை அந்த ஒட்டக்கத்தில் ஏற்றின்னு போகிறாங்க. 2 பேரும் அவன் நடுவில் உட்காரச்சி அவனுக்கு என்ன ஆகுது, அவனை எட்டு போய் பார்ப்பான். பணத்துக்கு வாங்கினா பண்ணணும், அவனை எத்தனை நல்லபடியாக விற்கணும், நல்லா ஆகாரம் கொடுத்து
நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அந்த தமிழ் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலாக இருந்திருக்கும். போர்த்திபான் வீட்டில் போனால் என்ன ஆகுது? எல்லாமே சொல்லுது, கர்த்தர் அவனோடு குறைந்தார், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணினான்னு பார்க்க. அங்கேயும் நல்ல ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலையும் சத்துரு எழும்பி அவன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு தீராத ஒரு பழியை போட்டு சிறைசாலை அனுப்புகிறதை பார்க்குறோம். சிறைசாலையில் போய் அனுப்புகிறான். பாருங்கள், தரிசனம் வந்ததுக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த காரியம் ஒரு மாறுதலாக முடியவும் இல்லை. அவன் எவ்வளோ மாறுதல் இருப்பான். இங்கே ஒரு மாற்றம் வந்திருக்காதா? இங்கே விட்டு படத்தில் அதே போர்த்திபால் வீட்டில் இருந்தால் நான் வீட்டுக்கு எங்கள் அப்பா விட்டு போயிட மாட்டேனா? எனக்கு விடுதலை கிடைக்காதா? அங்கே 2 பேரும் சொப்பனை அவன் சொல்கிறான், இங்கேயாவது நம்மளை விடுதலை பண்ணி கொண்டு போவாங்களான்னு. அவனுக்கு இந்த மாற்றத்துக்காக அவனை எவ்வளோ காரியம் பண்ணுறான். ஆனாலும் ஒரு மாற்றமும் வரவில்லை. பல நாட்கள் அவன் கஷ்டத்துலேயும் வேதனையும் பழி போடப்பட்டு, குழியில் போடப்பட்டு, விற்கப்பட்டு, சிறைசாலையில் போடப்பட்டு அவன் வாழ்க்கை ஓடிக்கொண்டது. தரிசனத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. காரியம் எப்படி மாறுதலாக இருக்குது. அவன் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் அவன் வாழ்கிற வாக்கியம் அவன் போகிற சூழ்நிலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஆனால் அவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் போனான். இன்றைக்கி கூட நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் போயிருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. அல்லேலூயா. குடும்பத்தில் கஷ்டம் போராடி கொண்டிருக்கலாம், எத்தனையோ காரியத்து மித்தம் வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், மனுஷனோட போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் எவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் போராடுகிறார். நம்மளை ஆறுதல் பொறுத்தவரை தேடுதல் பொறுத்தவரை இல்லை, கர்த்தரே நம்மளுக்கு ஆறுதலும் தேடுதலாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு மாற்றம் வராதா? மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், ஒரு மாறுதலை எதிர்பார்க்குறோம். பாருங்கள், யோசிப்பன் வாழ்க்கையில் 13 ஆண்டு அவன் கடந்து போனான், கஷ்டத்தோடு வேதனையோடு. நிறைய காரியம் கர்த்தரை எப்படி சொல்ல, கர்த்தர் இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது? அவனுக்கு உள்ள தெரிஞ்சிருக்கல. அவன் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறதுனால தாங்க அந்த குழியில் போட்ட பாதையில், வித்த போட்ட பாதையில், பழி போட்ட பாதையிலையும் அவன் கடந்து போகணுது. கர்த்தர் இருந்ததுனால அப்போ பாருங்கள், சாஸ்மேஷாக ஆப்பேக்கு அந்த நெருப்பில் அவங்க இறங்க தைரியமாக முடிந்தது. கர்த்தர் இருந்து அப்படி தான் சிங்க கபியில் தானியலால் போக முடிந்தது. அந்த வருஷம் எங்கே சூழ்நிலை இருந்தாலும் பாருங்கள், அந்த நடுவே கர்த்தருக்கு இன்றைக்கி கூட நம்மளோட வேதனை பாதையிலே போகலாம், கஷ்டத்தின் பாதையிலே போகலாம், சோதனையின் பாதையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், இல்லாமையாக இருக்கலாம், குறைவுளாக இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் நடத்துகிற வழிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளும் மனிதன் கைவிடுவான், நம்ம நம்புகிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். யோசேப்புக்கு சொன்ன காண்பித்தான் தரிசனத்தை ஒரு நாளும் அவர் தலையிலே போல, அது அவர் நமக்கு என்ன குறித்ததை, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு சொன்னது போல் யோசேப்பை கொடுத்ததை அவர் நிறைவேற்றினார். ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது பாருங்கள், ஒரு இரவில் தூக்கி கொண்டு இருக்கிறான். ஆனால் மறுநாள் காலை அழைப்பு வருது. அவனை ராஜாவுடைய ஆட்களை வந்து அவனை கூட்டி கொண்டு போய் நல்ல வஸ்திரம்லாம் போட்டிருந்தானே. அவன் நினச்சிக்கலாம், இன்றைக்கி நம்ம தலைகளை வெட்டுறாங்களோ, கொலை பண்ண போகிறாங்களோ, இன்னும் நடக்க போதோ, இன்னும் நமக்கு என்ன காரியம் நடக்க போதோன்னு அவன் பயந்துருக்கலாம். அவனுக்கு எல்லாம் கொடு, சில பேர் ஆடெல்லாம் குளிப்பாட்டி மாடெல்லாம் போட்டு வெட்ட போவாங்க வெளிக்கு. அதை மாதிரி விட என்ன பண்ணுறாங்களோ என்று 1000 காரியங்கள் அவன் உள்ளத்தில் இருந்திருக்கலாம். அவனை எத்தனை ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க. ராஜா கேட்ட கேள்விக்கும் அவருக்கு வந்த தரிசனத்துக்கும் அவன் பதில் திறக்கிறான். பதில் திறந்த போது அங்கே அவன் உயர்த்தப்படுகிறான். பாருங்கள், இரவில் அவன் எப்படி இருந்தான்னு தெரியல. 13 ஆண்டு அவன் கடந்து வந்த வழிகளை எப்படின்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினார். ராஜாவுக்கு அடுத்த சிங்காசனை கொடுத்து அவனை உயர்த்தி எகிப்துக்கே அவனை ஆண்டவர் அதிபதியாகி மாற்றினான். சொல்லுகிறது, பார்வனுக்கு நான் ஆண்டவராக நான் நியமித்தேன் ஆண்டவர் சொன்னார். ஒரு நாளுக்கு இன்றைக்கி வேணால் உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக இருக்கலாம், இன்றைக்கி வேணால் உங்கள் சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கலாம், குழியில் போட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம், இட்டு போட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம், பழி போட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம், நீங்கள் பட்ட பிரகாசத்துக்கெல்லாம் ஒரு பலனே இல்லையா என்று அநேக நேரத்தை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்போகாது. கர்த்தருக்கு பிரியமானவங்களே, இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். உன் குடும்பத்தில் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். உன் வேலையில் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். பலவீனத்தோடு வியாதியோட பிரச்சனையோடு இருக்கா, அந்த வியாதியின் மத்தியில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே, ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிற நீ கலங்கி கொண்டிருக்கலாம். உன் பிள்ளைகளும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தருவார். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்பி வந்தது. யூத ஜனத்தையை அழிக்க முடியும் ஆமான் திட்டம் போட்டான், தூக்கு மேடையை கட்டினான் முதன்மைக்காக. ஆனாலும் அவன் நினைத்தது நடக்கலை. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை மாறுதலாம் பண்ணி, ஆனால் ஒன்றே ஒன்று செய்தாங்க, தேவனுடைய பாதத்தை அவங்க பிடித்து கொண்டாங்க, ஜெபித்தாங்க,
உபவாசம் பண்ணாங்க. கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடியும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வரலாம், போராட்டங்கள் வரலாம். நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாறுதலை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டு சமூகத்தை விட்டுறாதீங்க, ஆண்டரை விட்டுறாதீங்க, ஆண்டுடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆண்டுடைய அளவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாங்க. நீங்கள் கண்ணீரோடு வந்து உபவாசித்து ஜபிக்கும் போது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு பிரியமானவங்களை, நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்க யாராக இருந்தாலும் இந்த வேலையில், இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாறுதலாய் ஒரு காரியங்களை செய்ய போகிறார் என்பதை விசுவாசிங்க. இதில் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார், நம்புங்க. அல்லேலூயா. இந்த எத்தனை ஆண்டாகவும் நினைக்காதீங்க. விசுவாசம் நம்பிக்கையோடு இருங்க. அவரே நம்மளுக்கு மாறுதலை உண்டாக்குற தேவன். எல்லா காரியங்களையும் மாறுதலை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிப்பதான இந்த ஆண்டவரே துதிக்கிற 4ஆம் மாதத்தில் ஆண்டவரே முதல் தேதியில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி அப்பா கர்த்தாவே, இந்த வேளை உங்களுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, எஸ்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே காரியங்களை மாறுதலாய் முடிவு பண்ணு என் தெய்வம். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தாங்கப்பா, ஒரு தேடுதலை தாங்கப்பா. இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறாதா, இந்த கஷ்டம் மாறாதா, இந்த கண்ணீர் மாறாதா, இந்த வேதையை மாறாதா? மாறாவின் தண்ணீரை போல என் வாழ்க்கை இருக்கிறதே. அன்றைக்கு எத்தனை நெருக்கங்கள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை ஆண்டர் இல்லாமைகள், எத்தனை ஆண்ட அவதூறு சொற்கள். ஆண்டவரே இருக்கணுமே பா, ஒரு மாற்றத்தை தாங்கப்பா, என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்கலாம். ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க. எல்லா காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி தேவனரே யோசேப்பின் வாழ்க்கையில் ஆண்டவரே துதிக்கிறோம். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினீரே ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். சத்துருவின் திட்டங்களை முறியடித்து சாத்தானின் திட்டங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டு எத்தனையோ காரியங்கள் அவன் கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில் எல்லாவற்றையும் அகற்ற பண்ணி கர்த்தர் ஒரு மாறுதலையும் தேர்தலையும் ஜனங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற எஸ்தர் வாழ்க்கையில் காரியங்களை மாறுதலாக முடிவு பண்ண தெய்வ ஆண்டவரை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை கைகூட பண்ண முடியாது, ஒரு மாறுதலை உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி. இந்த மாதத்தில் ஆண்டவரே துதிக்கிறப்பா, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கையின் பிரகாசங்களை ஆசீர்வதிங்க, தேவையை தந்து நடங்கப்பா. அப்பா வியாதியோடு இருந்தால் வியாதியின் கட்டுகளை சுகந்தந்து பலந்தந்து நடத்துங்கப்பா. என்னென்ன தேவைக்காக செபிக்கிறார்களோ அந்த தேவைகளாம் சந்திக்கப்பட முடியாது செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நெருக்கத்தின் பாதையில், உபத்திரத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில் என் தெய்வமே ஆறுதலாக இருமாண்டவரை, நீரே ஆசீர்வாதமாக இருமாண்டவரை. இயேசுவே துதிக்கிறோம். உன் ஆறுதலின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரை என் ஜனத்தின் மேல் இறங்கி வந்து இந்த காலை வேளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கும். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க, இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க ஆண்டவரை. காரியங்களை காத்தர் மாறுதலாய் முடிய பண்ணுங்க ஆண்டவரை. இயேசுவை நாமத்தை கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்க பாதுகாப்புகிறார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.